வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 11, மறுக்க முடியாத உரிமை என்பது தலைப்பு. பிறந்துவிட்ட மனிதனுக்கு வளர வாழ பேருலகம் எங்கெங்கும் சொந்தமாகும். இறந்துவிடும் வரைக்கும் இந்த உரிமை உண்டு. எவர் இதனை தடுத்தாலும் அநீதி ஈதே. மறந்தபடி மனிதனை துன்புறுத்தும் மதிமயக்கம் தெளிய வைக்க அறிஞர் கூடி சிறந்த முறையில் பேதமற்று வாழ சேர்ந்து உலக பொது ஆட்சி காண வேண்டும். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு பொது சொத்து. அதாவது இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் இந்த உலகம் முழுவதும் சொந்தம். இந்த உலகின் எந்த பகுதியில் வாழ்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இறந்துவிடும் வரைக்கும் இந்த உரிமை உண்டு. எங்கும் எவரும் இந்த உரிமையை மறுக்க முடியாது. அப்படி மறுப்பதும் தடுப்பதும், அதாவது நீ இந்த ஊரில் நுழையக்கூடாது, இந்த தேசத்தில் வாழக்கூடாது என்றெல்லாம் சொல்வது மிகப்பெரிய அநீதி. சுகாதார காரணங்களுக்காக அல்லது சமூக நீதிக்காக சில இடங்களில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். மற்றபடி இந்த உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு சொந்தம். இந்த நீதியை மறந்து மனிதன் துன்புறுத்தும் அறிவின் மயக்க அநீதியை தெளிய வைக்க உலக அறிவாளிகள் முயல வேண்டும். எந்த வகையிலும் எந்த ஒரு மனிதரையும் யாரொருவரும் துன்புறுத்துவதற்கு இடமே இல்லாத வகையில் ஆட்சி முறை அமைய வேண்டும். அதற்கு ஒரே வழி, அறிஞர்கள் இணைந்து ஒரு ஓருலக பொது ஆட்சியை வகுக்க வேண்டும். மனிதரது வாழ்வை ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பது, வாழ்வது, மரிப்பது, இவ்வளவுதானே. எந்த பெரிய மனிதருக்கும் இதுதான் நியதி. மகானானாலும் மந்திரியானாலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த உலகில் எந்த ஒரு தனிப்பட்ட பொருளும் இடமும் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு இல்லை. பிறந்து வாழ்ந்து அனுபவித்து விட்டு இங்கே தான் விட்டுட்டு போக போகிறோம், யாராக இருந்தாலும். எனவே இந்த உண்மையை மனதில் கொண்டு இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்களுக்கு மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்வை தருவதற்கு அறிஞர்கள் ஒன்று கூடி முயற்சி செய்ய வேண்டும் என்பது அருட்தந்தை அவர்களது அழுத்தமான கருத்து. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.